உங்கள் அனைவருக்கும் எங்களது ஈரோடு நாடக கொட்டகையின் சார்பாக வணக்கம் நாடகத்தின் தந்தை இன்னும் போயவில்லை ஒரு எழுத்துக்கள் இல்லை. சென்னை கூத்துப்பட்டு முத்துசாமி ஐயா அவர் நினைவாக ஈரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஈரோடு நாடக கொட்டகை எனும் நாடகக்குழுவானது தங்கள் முன்னாட வந்துள்ள நாடகம் என்னவென்றால் சொல்லிடலாமா உங்கள் கண்களுக்கு இனிமையாக உங்கள் மனம் குளிரும்படி உங்கள் கைகள் சிலிர்க்கும்படி நாங்கள் காட்டவிருக்கும் நாடகம் என்னவென்றால் சொல்லிடலாமா? உயிரின் உயிரே. அப்படியா? தலைப்பு யார் வச்சது? தலைப்பா ஈரோடு துப்பின் தங்கம் தான். அப்படியா? போலாமா? இப்படி புத்தகங்களை மட்டுமே கட்டிக்கிட்டு உலக சிந்தனை இல்லாத மனுஷன் எனக்கு அப்பாவே கிடைச்சதில்ல. எனக்கு மிஞ்சினது என்ன? அந்த வாசல் கேட்ட உள்பக்கமா தாப்பால போட்டு இங்கேயோ ஊருக்கு போற வழியில போற மாதிரி பேசுறாங்க. நான் ஒரு நெஞ்செழுத்தம் எங்கேயாவது போய் சாப்பிட்டேன் உட்காந்து படிச்சுட்டே. ஆனா நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் கண்ணை விட்டு வேற யாருக்கும் தானமா கொடுத்துரு. கால் தான் இப்படி இருக்கு, கண்ணு நல்லா தானே இருக்கு, அதை வச்சு வேற ஏதாவது நல்லா இருக்குது போட்டுமே.
நெகிழியும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வர கழிவுகளும் குப்பையும் நிலத்தோடும் நீரோடும் காற்றோடும் கலந்து நாசப்படுத்துறதுனாலதாம்மா இது போன்ற பிரச்சனை எல்லாம் வருது. டாக்டர் 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 இதுக்கு என்ன டாக்டர் தீர்வு? இல்லம்மா, இயற்கை சூழல் நிறைந்த காற்றை சுவாசிச்சாலே போதுமா. 3 மாதத்தில் வெளிவர இருக்கிற குழந்தையை கூட கொல்கிறானே. இந்த உலகம் நெய்தல் நிலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. பாட்டிலும் பாட்டியும் தங்கை சென்ற இயற்கையை அடுத்து வருகிற தலைமுறைக்கு நாம் வீரமான வாழ்வை தருவோம். நாளைக்கு காலையில முதல் வேலை நீங்களும் நம்ம பெரிய கருப்பு சேர்ந்து இந்த வேப்ப மரத்தை வெட்டி எடுத்துருங்க. அதெல்லாம் இல்லம்மா, பிரச்சனை இங்கதான். நம்ம உயிருக்குள்ள நடிக்கிற வேப்ப மரத்தை அப்பா நாளைக்கு வெட்ட போறாருமா. நம்ம வீட்டு வாசல்ல இருக்க வேப்ப மரத்தை பார்த்துதான் நிறைய பேரு அவங்கவுங்க வீட்டு வாசல்ல மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. அந்த மரத்தை போய் அவர் வெட்டிருக்காரு. அவர் நம்ம அதை நம்பி எத்தனை உயிர் இருக்கு. ஆடில், கிளி, சிட்டுக்குருவி எவ்வளவு மகிழ்ச்சியான பஸ்ஸுக்கு வந்து போகுதுமா. ஒரே நாள்ல இத்தனை உயிரை போக்கி அத்தனை உயிர் தண்டிக்கிறோமா? நம்மளோட மகிழ்ச்சியும் பறிக்கணுமாமா? திருப்பி ஒரு மரத்தை வளர்க்கணும்னு எவ்வளவு நாள் ஆகும்? சில்டா நான் மெல்டா மரங்கள்னா மனிதர்கள் மூச்சு விட தேவையான அளவு உயிர் வளித்தருது. இந்த உணவையும் அதுதான் தருது நமக்கு. அவளா மரம் இல்ல, ஆனா பாட்டி இருந்துச்சு. ச்சே. எங்க கிரகத்தாட்கள் பொறுப்பில்லாம உணவை சாப்பிட்டு பால்டின் பைய கண்டு அறுத்து போறாங்க. இந்த பாட்டின் மீது எச்சரிக்கையா இருங்க. போய் மரங்களே கொண்டு வா, நாங்க எங்க சோழவாசி கிராமத்துக்கு கொண்டு போறோம். உங்களால